வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சயின்ஸில் எப்படி வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சயின்ஸில் லாஸ்ட் இயரில் எங்கே இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டுருந்துருக்காங்க. டெப்த்தாக கேட்குறாங்களா இல்லை மேலோட்டமாக கேட்குறாங்களா, பாக்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்களா, புக் பேக் கேட்குறாங்களா, இல்லை உள்ள பூந்து நம்ம வந்து படிக்கணுமா, எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்றத புக் ப்ரூஃபோட நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, லாஸ்ட் டைம் டோட்டலாக நம்மளுக்கு ஜிகே எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின். நம்மளுக்கு 70 கொஸ்டினை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 25 கொஸ்டின் சைக்காலஜி வந்திருக்கும், மீதி இருக்கிற 45 கொஸ்டின் ஜிகே இருக்கும். 25 கொஸ்டின் நான் சைக்காலஜி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகேவா, ப்ளூ பிரிண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, வீடியோ போட்டுட்டேன் பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 45 எப்படி கிராக் பண்ணுறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறது. ஓகேவா, இந்த 45ல் எப்படி நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சயின்ஸு, சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே. நம்மளுக்கு சயின்ஸ் சோசியல் மொத்தம் எத்தனை கேட்டிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. ஓகேவா, சோசியல் மொத்தம் 28 கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க சோசியல்ல இருந்து. சயின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. அப்போ 28 ஒரு 11 39 ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 6 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேவும் கேட்டிருந்திருப்பாங்க. இதுதான் டோட்டலா 45 கொஸ்டின் என்ன சயின்ஸ் கேட்டிருந்திருக்கிறது. ஓகேவா சார், 45 கொஸ்டின் ஜிகே கேட்கறது. இந்த 45ல் எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு? சோசியலுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு, 28 கொஸ்டின். அப்ப நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்றது, அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த சோசியலா இருக்கணும். அடுத்து இந்த சயின்ஸ் கொஸ்டின் மொத்தம் எத்தனை தான் கேட்குறாங்கன்னா 11 தான் கேட்டிருக்காங்க. 2023 லாஸ்ட் இயர்ல நடந்தது. ஓகேவா, 2023 தான் கடைசி எக்ஸாம் நடந்தது. அந்த பேட்ச்ல கேட்ட கொஸ்டின் 11 கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். அந்த 11 எங்கெங்கெல்லாம் இருந்து கேட்டிருக்கான், எந்த ஸ்டாண்டர்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறான், புக் பேக் எத்தனை, பாக்ஸ் எத்தனை, உள்ள இருந்து எத்தனை அப்படின்றத புக் ப்ரூஃபோட பார்க்க போறோம். ஓகேவா, சரி, நான் அந்த புக் ப்ரூஃபை காட்டுறதுக்கு முன்னாடி அப்படியே ஒவ்வொரு கொஸ்டினா எங்கெங்க இருந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் புக் ப்ரூஃப் எடுத்து வச்சிருக்கேன். அது கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேர்டு காமிக்கிறேன், அதை பாருங்க என்னன்னு சொல்லிட்டு. ஒரே லைன்லேயே நான் உங்களுக்கு காமிக்கிறது இது. ஓகேவா, சயின்ஸோட டோட்டல் இதுதான். மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். டோட்டல் இயற்பியல்ல 2 கொஸ்டின். கெமிஸ்ட்ரியில் எத்தனை கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருந்திருப்பான். அப்போ பயாலஜியில் எத்தனை கொஸ்டினா 3 2 5 ஆச்சு. பயாலஜியில் 6 கொஸ்டின் கேட்டிருந்திருப்பான். ஓகேவா, அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் 11 மார்க். அந்த 11ல் புக் பேக்கில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் புக் பேக்லேருந்தே வந்திருக்கும். 11 கொஸ்டின்ல புக் பேக் 2, பாக்ஸ் கொஸ்டின் 5. அப்போ டோட்டலாக எத்தனை ஆச்சு? 7 கொஸ்டின் ஆயிடுச்சு. 4 கொஸ்டின் மட்டும் தான் டெப்த்தாக கேட்டிருந்திருப்பான். எல்லாமே ஒரு லைன் கொஸ்டின் தான், ஒரு வரி வினா தான். நீ நம்ம டிஎன்பிசி கொஸ்டினை பார்க்குற மாதிரி கூற்று காரணம்னு சொல்லி நல்லா அந்த டெப்த்தாக கேட்குற மாதிரி எதுவுமே கிடையாது. அதுதான் நான் புக் ப்ரூஃபாக காட்ட போகிறேன். இப்படி படித்தா போதும், முக்கியமான ஒன்லைனராக படித்தா போதும், ஒன்லைனர் மட்டும் பாரு, கொஸ்டின் பேங்கை மட்டும் பாரு அப்படின்றது இதுதான். ஓகேவா, நல்லா முக்கியமான லைனாக மட்டும் பார்த்துட்டே இருந்தால் திருப்பி நீ ரிவிஷன் கொடுத்தா இதுவே போதும். அழகாக ஃபுல் மார்க்கே நீ தட்டலாம். 70க்கு 70 அடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேவா, நீ ஃபுல் டைம் எவ்வளோ நீ உன்னோட இதை கொடுக்குற, ஹார்ட் ஒர்க் கொடுக்குற, எவ்வளோ நமக்கு இங்கிட்ட மார்க் வந்துடும். ஓகேவா, இதுதான் பிரிண்ட்டு. 11 மார்க்குக்கான கேட்டது இதுதான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதை எப்படி பிரிக்கிறாங்க, எந்த ஸ்டாண்டர்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அடுத்து நான் சொல்ல போறேன். ஓகேவா, இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் 2 கொஸ்டின் கேட்குறாங்களா. 9th 10th இருந்தால் ஃபிசிக்ஸ் வந்துருக்கு, 6th 7th 8th வரல. அப்போ 6th 7th 8th வேணாமா அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா, இதுக்கு இந்த டைம் வந்து இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அதே லாஸ்ட் இயர் அதுக்கும் முன்னாடி வருஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா 7th 8th கேட்டிருந்திருப்பான், 10th ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க, மீதி இருக்கிறத கேட்டிருந்திருக்க மாட்டாங்க, மாறி கேட்பாங்க, ஜம்பட் ஆகும். அப்போ நம்ம 6th to 10th எல்லாமே தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நம்ம அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்குறது 9th 10th இருக்கணும். 8th 9th 10th இந்த ஸ்டாண்டர்டை தான் ஃபர்ஸ்ட் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணணும். 6th அவ்வளோவா கொஸ்டினே இருக்காது, 6th 7th. அதனால் நம்ம அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறது 9th 10th 8th 9th 10th நல்லா அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா, டோட்டலாக நம்ம ஃபிசிக்ஸ் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஒரு 10 டாபிக் தான், 36 லெசன் அப்படியே பிரித்து 10 டாப்பிக்காக எடுத்தோம் அப்படின்னா 10 கிளாஸில் ஃபிசிக்ஸே முடிஞ்சிடும். கெமிஸ்ட்ரி சேம் அதே தான், 10 டாப்பிக்காக அப்படியே பார்த்துட்டு அப்படின்னா பிரித்து நான் அது ஒரு ஷெடியூல் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி படி அந்த பிரித்து காமிக்கிற 10 டாபிக், அந்த 10 டாபிக் வைஸ் படிச்சு அப்படின்னா முடிஞ்சிடும், ஃபிசிக்ஸும் முடிஞ்சிடும், கெமிஸ்ட்ரியும் முடிஞ்சிடும். ஓகேவா, சரி, ஃபிசிக்ஸில் 2 கொஸ்டின் காமிச்சிட்டேன்னா அடுத்து கெமிஸ்ட்ரியில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க 8th 1, 9th 1, 10th 1. கெமிஸ்ட்ரியில் டோட்டலாகவே எத்தனை தான் 3 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க, 6th 8th 9th 10th. ஓகேவா, அடுத்து பயாலஜியில் எங்கேருந்து கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 6th 2 கொஸ்டின். நம்ம 6th நம்ம ஃபிசிக்ஸில் 6th கையே வைக்கல, 9th 10th மட்டும் தான் கேட்டாங்க. கெமிஸ்ட்ரியில் 8th 9th 10th எல்லாத்துலேயும் ஒன்று கேட்டிருந்தாங்க. பயாலஜியில் 6th கை வச்சுருக்காங்க 2 கொஸ்டின், 10th 1 கொஸ்டின், 9th 2 கொஸ்டின், 7th 1 கொஸ்டின், 8th கேட்கல. ஓகேவா, இதுதான் பயாலஜியோட லாஸ்ட் இயரில் கேட்டது. இப்போ நம்ம அடுத்து நம்ம கொஸ்டின் பேப்பருக்கு உள்ளே போகிறோம். ஓகேவா, கொஸ்டின் பேப்பருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் போயிட்டு இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட், ஆஃப்லைன் டெஸ்ட், ரெகுலர் பேட்சை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃப்லைன் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டும் ஒரே கொஸ்டின் தான். ஓகேவா, சைக்காலஜி 100 டெஸ்ட் இருக்கும்,
சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட் 100 டெஸ்ட் இருக்கும். ஜிகே ஃபுல் டெஸ்ட் ஜிகே மாடலில் வந்து டாபிக் வைஸ் ஷெட்யூல் போட்டு இருந்திருப்போம். அது நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். 50 டெஸ்ட் இருக்கும், மாடல் 20 டெஸ்ட், டோட்டலாக 170 டெஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு ஆஃப்லைனுக்கு வரவங்களுக்கு ஸ்டடி ஹாலு ப்ளஸ் வந்து கைடன்ஸ்க்கு ஒரு மென்டார் இருந்திருப்பாங்க. இது எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500. ஓகேவா. ஆன்லைன் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே டெஸ்ட் அப்படியே இங்கிட்டு இருக்கும், ஆன்லைனில் ஆப்பில் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் கீழே நம்ம ஆப் லிங்க் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதிலே போய் ஜாயின் பண்ணி அங்கேயே பேமெண்ட் இருக்கும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப் ஓப்பன் ஆயிரும். இதே டெஸ்ட் அப்படியே இருக்கும். இங்கே நீங்கள் சைக்காலஜிக்கு டவுட் வரலாம், அந்த சைக்காலஜிக்கு மட்டும் டிஸ்கஷன் வீடியோஸ் வந்துடும். ஓகேவா. இது இல்லாமல் சைக்காலஜி மெட்டீரியல்ஸு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் கிராமர்ஸ் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு ஆன்லைனுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருப்போம். பிடிஎஃபாக அதிலே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. இது ஆன்லைன் டெஸ்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1650. இது இல்லாமல் நம்மள்ட்ட ரெகுலர் பேட்ச் போயிட்டு இருக்கு. ரெகுலர் பேட்சோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரவே போகும். செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வர காலையில் 9:30லேருந்து ஈவினிங் 6 மணி வரை கிளாஸ் போகும். இது நம்ம ரெகுலர் டைமிங் சொல்கிறேன், கிளாஸ் டைமிங். நம்ம இன்னொன்று எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 50 பேத்துக்கு ஃபீஸ் ரீஃபண்டு. நீ ஃபெயில் ஆனால் ஃபீஸ் ரீஃபண்டுனே சொல்லுவோம். ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டுப்போம், 10 கண்டிஷன்ஸ். லேட்டாக வரக்கூடாது, எல்லா நாளுமே இங்கே இருந்திருக்கணும், ப்ளஸ் நம்ம டைமிங்கில் இருந்திருக்கணும், எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில 10 கண்டிஷன்ஸ் சொல்லியிருந்திருப்போம். ஓகேவா. ஃபெயில் ஆனால் ஃபீஸ் ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு சொல்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக நீ அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே படிச்சு அப்படின்னா ரிசல்ட் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். ஓகேவா. எங்கள் மேலே எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிறனால 50 பேத்துக்கு அந்த ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகேவா. நம்ம கிளாஸ் டைமிங்கும் 5 to 8, காலையில் 5லேருந்து நைட்டு 8 மணி வரை உங்களுக்கு போகும். ஓகே அப்படின்றவங்க 97891100 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் நீங்கள் போட்டுக்கலாம். டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கில் இருக்கும். ஓகேவா. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா. எங்கே புக் ப்ரூஃப் கேட்டிருக்கான் அப்படின்றத இப்போ பாரு. ஃபிசிக்ஸா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் சொல்லியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு. பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கம் என்னவாகும், குறையுமா அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருக்கான். ஓகேவா. பொருள் ஒன்றை மேலே செங்குத்தா நீ தூக்கி போடுற, மேலே இருக்கும்போது அதோட திசை வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறான். ஓகேவா. படிப்படியாக குறையுமா அதிகரிக்குமான்னு சொல்லிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்கான், குறையும் சொல்லியிருக்காங்களா. அப்படியே பாரு, இது எங்கே இருக்குன்னு மேலே சொல்லியிருக்கேன். 9th ஃபிசிக்ஸில் பேஜ் நம்பர் 21 இருக்குது. ஓகேவா. அப்படியே இங்கே பாரு பார்க்கலாம் எந்த இடத்துல இருக்குது. இங்கே பாரு, ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து அதை குறையும் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான். பொருளை செங்குத்தா மேலே தூக்கி போட்டிருந்தா அதோட திசைவேகம் வந்து படிப்படியாக குறைன்னு சொல்லியிருக்கான். எங்கே இருக்குது இது? 9th ஃபிசிக்ஸில் கேள்வி கேட்டிருந்திருக்கான். ஓகேவா. பேஜ் நம்பர் 21. சரி, அடுத்து 10th ஃபிசிக்ஸ். கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. நம்ம கிட்ட பார்வை சரி செய்யறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் பார்த்துருப்போம். கிட்ட குழி தோண்டி தூரத்தில் குவி. கிட்ட குழி தோண்டி தூரத்தில் குவினா கிட்ட பார்வைனா குழி லென்ஸ். கிட்ட பார்வைனா என்ன லென்ஸ்? குழி லென்ஸ். அப்ப தூர பார்வைனா என்ன அர்த்தம் அப்படின்னா தூர பார்வைனா குவி லென்ஸ். தூரத்துல குவிக்கிறோம், கிட்டத்துல குழிய தோண்டி தூரத்துல குவிக்கிறோம். அவ்வளவுதான். கிட்டனா குழி, தூரம்னா குவி. அவ்வளவுதான். தூர பார்வை சரி செய்யறதுக்கானது என்னன்னு கேட்பாங்க, குவி லென்ஸ்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஓகேவா. சரி, அது எங்க இருக்குதுன்னு பாரு. 10th சயின்ஸ்ல இது கொஞ்சம் உள்ள இருந்து கேட்ட கொஸ்டின். ஓகேவா. பாக்ஸோ புக் பேக்கோ இதெல்லாம் கிடையாது. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க பாருங்க. குழி லென்ஸை பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாட்டை சரி செய்யலாம். எந்த குறைபாடு அப்படின்னு பார்த்தா கிட்ட பார்வை குறைபாடை சரி செய்வதற்குன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் போட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. கிட்ட பார்வை சரி செய்யறதுக்கு எதுன்னு பார்த்தா குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகேவா. 9th 10th ஃபிசிக்ஸில் இது 2 கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. ஓகேவா. ஃபிசிக்ஸில் இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. பார்த்துக்கோ. ஒன்று குழி லென்ஸ் கொஸ்டின், இன்னொன்று இந்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஓகேவா. சரி, அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரியில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் சொல்லியிருந்தேன்? 3 கொஸ்டின் சொல்லியிருந்தேன். ஒன்று பால் தயிராதல் என்பது. நார்மலாக நம்ம போடுறது பால் தயிராதெல்லாம் மீளா வினைன்றதும் இருந்திருக்கும், நார்மலாக பார்த்துருந்துருப்போம். ஆனால் நம்மளுக்கு புக் சோர்ஸ் தான் பேசும். புக் சோர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நொதித்தலுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா. ஆனால் மீளா வினையும் வரலாம். ஓகேவா. ஆனால் புக் சோர்ஸை வச்சு அவங்க ஆன்சர் கீழே என்ன கொடுத்தாங்கன்னா நொதித்தல்ன்றத ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்குறோம். இங்கே நொதித்தல் எனப்படும் சொல்லிட்டு ஒரு நொதித்தலுக்கு ஒரு டெஃபனிஷன் சொல்லிட்டு நொதித்தலுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தா பால் தயிராக மாறுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கான். ஓகேவா. இந்த கெமிஸ்ட்ரி எங்க இருக்குதுன்னு பாரு. அப்படியே 10th கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் 160 இருக்குது. ஓகேவா. பால் தயிராதலுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி நொதித்தல். சரி, அடுத்து பின்வருவனவற்றில் எதனை எளிதாக அமுக்க இயலும். எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு பார்த்தா 9th கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது, 10th புக் பேக்லயும் இருக்கு. 9th கெமிஸ்ட்ரி 10th 9th 10th ரெண்டுலையுமே இருக்குது இந்த கேள்வி. ஓகேவா. என்னன்னு பார்ப்போமா. எதனை எளிதாக அழுத்த முடியும்னு சொல்லிட்டு அப்படியே இங்க பார்க்கலாம். வாயுக்களை எளிதாக அமுக்க இயலும். வாயுக்களை
எளிதாக அமுக்க இயலும். எங்க இருக்குது? 9th இருக்குது. ஓகே, வாயுக்களை எளிதாக அமுக்க இயலும்ன்றது 9th கெமிஸ்ட்ரியில இருக்குது. அடுத்து கீழேயும் புக் பேக்ல ஒரு கூற்றுல கொடுத்துருப்பான். புக் பேக்ல இருக்க கூற்று, திட திரவ பொருட்களை விட வாயு பொருட்களை அதிகமாக அழுத்தத்திற்கு உட்படும். திடத்தை விட திரவத்தை விட வாயு பொருள் அதிகமாக அழுத்தத்துக்கு உட்படும் அப்படின்னு சொல்றாங்க. வாயு பொருள் தான் அதிக அழுத்தத்துக்கு உட்படும். அதுக்கு அடுத்து திரவ பொருள், அதுக்கு அடுத்து திட பொருள். ஓகேவா? அதான் அரேஞ்சு ஆர்டர்ல வரும். ஃபர்ஸ்ட் வாயு, அடுத்து திரவம், அடுத்து திடம். ஓகேவா? சரி, அடுத்து கீழ்கண்டவற்றில் எது சேர்மம்? எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பானில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தீயணைப்பானில் பயன்படுத்துவது எதுன்னு கேட்டா சோடியம் பை கார்பனேட். ஓகேவா? அது வந்து ஒரு வேதிப்பொருளை கொடுத்துருக்கான், தீயணைப்பானில் பயன்படுவது. அப்படியே இங்க பாரு, எங்க இருக்குன்னு பார்த்தா 8th கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 103ல ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இதுதான் இந்த லைன்லாம் கொஸ்டின் பாரு. ஏதாவது மடிச்சு வந்திருக்குதா, இல்ல கூற்று காரணம் எதுவும் போயிருக்காங்களா, இல்ல பெரிய கொஸ்டினா தான் இருக்கா? டைரக்ட் கொஸ்டின். தீயணைப்பான்ல இது பயன்படுதுன்னு டைரக்டா கேள்வி கேட்கிறான். அப்ப நம்ம எதான் படிச்சா போதும்? பேசிக்கா இருக்கிறத படிச்சா போதும். உள்ள பூந்து நம்ம இந்த கேள்வியில டிஎன்பிசி மாதிரி கேள்விக்கு படிக்காத, டிஎன்பிசிக்கே போவாதன்னு சொல்றேன். ஓகேவா? பேசிக் என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டே வா. வேக வேகமா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் 40 நாளைக்குள்ள. ஓகேவா? சரி, 8th கெமிஸ்ட்ரி அப்படியே இங்க பார்க்கலாம். தீயணைக்கும் சாதனங்களிலும் பேக்கிங் பவுடர் தயாரிப்பிலும் கேக்கு ரொட்டி தயாரிப்பிலும் பயன்படுகிறது எது அப்படின்னு பார்த்தா சோடியம் பை கார்பனேட். சோடியம் பை கார்பனேட் இருந்து வேதிப்பொருள். அதோட பொது பெயர் என்னன்னு கேட்டா ரொட்டி சோடா. ஓகேவா? சோடியம் பை கார்பனேட் எதுல பயன்படுது? தீயணைப்பு சாதனத்துல பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஆல்ரெடி பிசியில் ஃபயர்ன்ற ஒன்று இருக்கா, ஃபயர் டிபார்ட்மெண்ட், அதனால அந்த கேள்வியை எடுத்து வந்துருக்கலாம். ஓகேவா? இது எங்க இருக்குது? 8th கெமிஸ்ட்ரியில இருக்குது. சரி, அடுத்து முடிஞ்சு அந்த இது முடிஞ்சு. ஓகேவா? எது? கெமிஸ்ட்ரி முடிச்சு. கெமிஸ்ட்ரியில் 3 கொஸ்டின் சொல்லியிருந்தேன். என்னென்ன கொஸ்டின்? ஒரு தீயணைப்பான் கொஸ்டின் 8th இருக்குது. ஓகேவா? ஒரு மேலே இருக்க திரவத்தை அழுத்த முடியுமா அழுத்த முடியாதான்னு சொல்லி கேட்டிருந்துருப்பாங்க. அடுத்து ஒரு நொதித்தலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று கேட்டிருந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த 3 கொஸ்டின் தான் 8th கெமிஸ்ட்ரியில் இருக்கிற 3 முடிஞ்சு. 6ல் 2, கெமிஸ்ட்ரியில் 3 முடிஞ்சு. அடுத்து பயாலஜி மொத்தம் 5 கொஸ்டின் முடிஞ்சா. பயாலஜியில் இப்போ 6 கொஸ்டின். இப்போ நம்ம சயின்ஸ் படிக்கும் போதே எதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பயாலஜிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்து பிசிக்ஸ். ஓகேவா? சரி, நம்ம எஸ்ஐக்கு அந்த ரேஷியோ அப்படியே மாறும். எஸ்ஐ படிக்கணும்னா ரேஷியோ மாறும். பிசிக்ஸ் அதில் 11 கொஸ்டின் 9 கொஸ்டின்லாம் கேட்டிருந்திருப்பாங்க. எஸ்ஐக்கு நீ பிசிக்ஸ் படிச்சுட்டு தான் கெமிஸ்ட்ரி படிக்கணும். இங்கே பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். ஓகேவா? சரி, பயாலஜி பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி எது? ஓகேவா? பிறந்த குழந்தைக்கு முதலில் போடும் தடுப்பூசி எது? அப்படியே பார்க்கலாம். இங்கே பிறந்த குழந்தை பிசிஜி தடுப்பூசி. அவ்வளோதான். பிறந்த குழந்தைக்கு போகிறது என்ன? பிசிஜி தடுப்பூசின்னு சொல்லிட்டான். முதல் இதில் 9th பயாலஜியில் பேஜ் நம்பர் 278 இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். டைஃபாய்டு தொற்றை தடுக்க எத்தடுப்பூசி செலுத்தப்படுகிறது? டைஃபாய்டு தடுக்கிறதுக்கு எத்தடுப்பூசி பயன்படுத்தப்படுகிறது? இதுவும் 9th பயாலஜி தான். 9th 2 கேள்வி கேட்டிருந்தான்னு சொல்லியிருந்தேன். அந்த இதில் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஏடிபி. ஏடிபி எதுக்கெல்லாம் பயன்படுது? டைஃபாய்டு, பாராடைபி ஏ, பாராடைபி பி போன்ற நோய்களுக்கான தடுப்பூசியாக பயன்படுகிற தடுப்பு மருந்தா பயன்படுதுன்னு சொல்றான். டைஃபாய்டு, பாராடைபி ஏ, பாராடைபி பி போன்ற நோய்களுக்கு தடுப்பு மருந்தா செயல்படுவது என்னன்னு கேட்டான் டிஏபி. ஓகேவா? சரி, இந்த கேள்வி தான் இங்கே கேட்டிருந்திருப்பாங்க. 9th பயாலஜியில் இருக்குது. அடுத்த கேள்வி, செயற்கை இலைகளுக்கான எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நைலான்னு அடிச்சிடலாம். ஓகேவா? அப்படியே மேலேயே சொல்லியிருப்பான் நைலான் செயற்கை இலைன்னு ஒரு லைன் இருக்கும். ப்ளஸ் உள்ள அப்படியே இங்கே பார், மேலே ஃபர்ஸ்ட் லைனே பார். அப்படியே முதன் முதலில் முழுமையாக பயன்படுத்தப்பட்ட செயற்கை இலை நைலான் ஆகும். முதலில் செயற்கை இலையாக பயன்படுத்தப்பட்டது நைலான் ஆகும்னு மேலேயே கொடுத்துருந்துருப்பான். அடிச்சிருக்கலாம். சிம்பிள் கொஸ்டின் தான், டைரக்ட் கொஸ்டின் தான், இன்டைரக்ட் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அடுத்து சோற்று கற்றாழை இலை எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற கேள்வி 6th சயின்ஸில் இருக்குது. அது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். ஓகேவா? அது சோத்து கற்றாழை இருக்குதா, அதோட பயன்பாடை பார்க்கலாம். தோல் எரிச்சலை குணப்படுத்துறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோத்து கத்தாழை எதுக்கு பயன்படுது? தோல் எரிச்சலை குணப்படுத்த பயன்படுதுன்னு சொல்றாங்க. அப்படியே இங்க இருக்கு பார், சோத்து கத்தாழை தோல் எரிச்சல் முடிஞ்சு. அவ்வளவுதான், அழகா தூக்கிடலாம். ஓகேவா? சரி, அடுத்து டேஷ் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு. தேங்காய் ஓடு உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே புக் பேக்லேயே இருக்கு. உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவு எதுன்னு கேட்டால் தேங்காய் ஓடு. புக் பேக்லேயே இருக்கும். பிளாஸ்டிக்லாம் உயிரின சிதைவுக்கு உட்படுமா? பிளாஸ்டிக், நெகிழின்றது பிளாஸ்டிக், கண்ணாடி, அலுமினியம் இதெல்லாம்
உயிரின சிதைவுக்கு உட்படாது. தேங்காய் கூட தான் உயிரின சிதைவுக்கு உட்படும். புக் பேக்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்குது. ஓகேவா? அடுத்து இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். இந்த கொஸ்டினும் அடிக்கலாம். மேலேயே டார்வின் தேர்வு கோட்பாடுனே போட்டுருந்துருப்பான். அதில் லாஸ்ட் லைன்ல இங்கே கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா? இயற்கை தேர்வு கோட் 20 ஆண்டுகள பணியை தொடர்ந்து இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டார் யாரு? சார்லஸ் டார்வின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்ல 10th கேட்டிருந்திருப்பாங்க. 10th சயின்ஸில். ஓகேவா? சரி, அடுத்து அவ்வளோதான். இதான் அந்த 6 கேள்வி முடிஞ்சு. நீ படிக்கிறதெல்லாம் கேள்வியெல்லாம் நீ பார்க்க வேண்டியது எப்படி அப்படின்னா, பொறுத்துக்கு எதுவும் வந்துருந்துச்சா? வரல. கூற்று எதுவும் வந்துச்சா? வரல. எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான் ஃபுல்லாக. அழகா போன அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு 1/2 hourல தட்டிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேவா? நீ பண்ணுறது ஃபுல்லாகவே டைமை எந்தெந்த டைமுக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி எதுக்கு அதிகமாக டைம் கொடுக்குறோம், எதுக்கு கம்மியாக டைம் கொடுக்குறோம், ப்ளஸ்ஸு உள்ள டெப்த்தாக போட்டு ஸ்கூல் புக்கை இப்போ போய் வாசிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம டைம் என்னவா தான் இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. டைம் கம்மியாக இருக்கும் போது முக்கியமான இருக்கிற 1 லைனரு, பாக்ஸு ப்ளஸ் கொஸ்டின் பேப்பரு. எந்த இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அதை அடிச்சு பாரு. ஓரளவு டெப்த்தாக இருக்கிற கொஸ்டினை வாசிக்காத. ஓரளவு பேசிக்காக இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. எஸ்ஐ கூட அடுத்த லெவலுக்கு போகும். இதுல இருந்து பிசிக்கு 1 லைனர் தான். 2வது கேள்வி மடிச்சே வராது. இது வர கேட்ட கொஸ்டின் நல்லா எடுத்துப்பாரு. 2 லைன் 3 லைன் கொஸ்டினுக்கே போகாது. 1 லைன் சிங்கிள் லைன் கொஸ்டின் தான். அப்படியே 2வது லைன் மடிச்சு வந்துச்சுன்னா 1.5 கொஸ்டின் தான் வந்திருக்கும். அதோட நிப்பாட்டிடுவாங்க. ரொம்ப பேசிக்காவே வரும். நீ பேசிக்கா இருக்கிறதையாவே பார்த்துக்கிட்டே போ. ஓகேவா? அழகா 65க்கு மேலே நம்மளால தட்ட முடியும். உன்னால மார்க் அந்த மேலே இருக்கிற மார்க்கும் எங்க போகும்னா, உனக்கு மேக்ஸில் ஒரு சில அப்போ மேக்ஸில் கேட்டிருந்திருப்பான். அந்த பொறுத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறது ஃபார்முலாவை கேட்டிருந்திருப்பான். ஒரு கூற்று டெஃபனிஷன் இந்த மாதிரி கேட்டிருப்பான். அதில் தான் அதாவது தப்பு பண்ணுவாங்க. பசங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா ஜிகேல முழு மார்க் அப்படியே சொலையா தூக்குவாங்க. அதனால நல்லா ரீகால் பண்ணிக்கோ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணி நீ அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? இதில் வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.